இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது மாணவர்கள் கல்வி வளர்ச்சியில் மேலோங்க பல்வேறு கலைகளில் சிறந்து விளங்க வழிபட வேண்டிய ஆலயமான கும்பகோணம் அருகே அமைந்துள்ள இன்னாம்பூர் அருள்மிகு எழுத்தரிநாதர் ஆலயம் ஆகும். பேச்சு வராத குழந்தைகளை இங்கு அழைத்து வந்து வழிபட அவர்களுக்கு பேச்சு திறமை வரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வாருங்கள், பல்வேறு மகிமைகள் பெற்ற இந்த ஆலயத்தின் சிறப்புகளை காணலாம். இந்த ஆலயம் கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அதன் புறநகர் பகுதியில் அமைந்துள்ளது. இது அறுபடை வீடான சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலின் இணைக்கோயில் ஆகும். இனன் என்றால் சூரியன் என்று பொருள். சூரியன் இங்கு வந்து வழிபட்டு தன்னுடைய ஒளியை மிக பெற்றதால் இந்த தலத்திற்கு இனன்பூர் என்று பெயர் பெற்றது. பின்னர் இன்னாம்பூர் என்று ஆகியது. இந்த ஸ்தல இறைவன் அகத்திய முனிவருக்கு தமிழ் இலக்கணம் உபதேசித்த காரணத்தினால் இந்த இறைவன் எழுத்தரிநாதர் என்றும் அட்சரபுரீஸ்வரர் என்றும் பெயர் பெற்றார். குழந்தைகள் பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பாகவோ மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவோ இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு சென்றால் அவர்களால் கல்வியில் மேலோங்க முடியும். பள்ளியில் சேரவுள்ள குழந்தைகளுக்கு இங்கு நெல்லில் அக்ஷரம் எழுதி வழிபடுகின்றார்கள். பெரியவர்கள் கூட தங்கள் வேண்டுவதை எழுதுகின்றனர். அதேபோல 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தட்டில் செம்பருத்தி பூவை பரப்பி அதில் எழுதி வேண்டுகின்றனர். இதனால் மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் வந்து இந்த ஆலயத்திற்கு பெருவாரியாக வழிபட்டு செல்கின்றனர். அதேபோல பேச்சு சரியாக வராத குழந்தைகளை இங்கு அழைத்து வந்து பூஜை செய்து அவர்களது நாக்கில் தேனால் ஓம் என்று எழுதி சென்றால் அவர்களுக்கு பேச்சு வரும் என்ற நம்பிக்கையால் பல்வேறு பெற்றோர்கள் இங்கு வந்து அவ்வாறு எழுதி செல்வதை காண முடிகிறது. இந்த ஆலயத்தில் 2 அம்மன்கள் உள்ளனர். இதில் மூலவருக்கு அருகில் உள்ள அம்மன் தினமும் திருமண கோலத்தில் காட்சியளிப்பதால் நித்திய கல்யாணி என அழைக்கப்படுகிறார். திருமணம் ஆகாத பெண்கள் இந்த அம்மனை வழிபட நல்ல கணவனை அடைவார்கள். கொடிமரத்திற்கு அருகிலுள்ள சுகந்த குந்தல அம்மன் தவ கோலத்தில் காட்சியளிக்கின்றார். திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழ விரும்பும் பெண்கள் இந்த அம்மனை வழிபடலாம் என கூறப்படுகிறது. துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளான இந்திரனின் வெள்ளை யானையான ஐராவதம் அதன் சாபம் நீங்க இந்த ஆலயத்திற்கு வந்து ஐராவத தீர்த்தம் அமைத்து இந்த இறைவனை வழிபட்டு அதன் சாபம் நீங்க பெற்றது. இதனால் இந்த தல இறைவனுக்கு ஐராவதேஸ்வரர் என்றும் ஒரு பெயர் பெற்றார். ஐராவதம் அமைத்த ஐராவத தீர்த்தம் இன்றும் இவ்வாலயம் அருகில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி 31ஆம் தேதி, புரட்டாசி 12ஆம் தேதி மற்றும் பங்குனி மாதம் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் மட்டும் சூரிய ஒளி இறைவன் மீது வீழ்கிறது. இது இந்த இறைவனை சூரியன் வழிபடும் நிகழ்வு என்று நம்பப்படுகிறது. எழுத்தரிநாதரின் மீது தன்னுடைய சூரிய கதிர்களை வீசி வழிபடுகிறார் சூரியன். இந்த நாட்களில் ஆலயத்தில் சூரிய பூஜை திருவிழா போல கொண்டாடப்படுகிறது. சோழ மன்னரிடம் சுதன்மன் என்ற நேர்மையான கணக்காளர் பணிபுரிந்து வந்தார். அவரிடம் மன்னர் வரவு செலவு கணக்குகளை ஒப்படைக்க கூறினார். சுதன்மனும் கணக்குகளை ஒப்படைத்தார். மன்னருக்கு அந்த கணக்கில் சில சந்தேகங்கள் வர சுதன்மனிடம் கேட்டார். சுதன்மனுக்கு சரியாக ஞாபகம் இல்லாததால் மன்னரது சந்தேகத்தை தீர்க்க இயலவில்லை. இதனால் மன்னர் சுதன்மன் மீது சந்தேகம் கொண்டார். இதனால் வருத்தமுற்ற சுதன்மன் இந்த சிவபெருமானிடம் வந்து வழிபட்டார். மறுநாள் சுதன்மன் அரசவைக்கு சென்று சந்தேகத்தை தீர்க்க வந்துள்ளதாக கூற மன்னரோ சற்று முந்தானே வந்து சந்தேகங்களை தீர்த்தீர்கள் என்று கேட்டுள்ளார். பின்னர்தான் இருவருக்குமே சிவபெருமானே வந்து கணக்குகளை ஒப்படைத்துள்ளார் என உணர்ந்தனர். இவ்வாறு சிவபெருமானின் மகிமையை உணர்ந்த மன்னர் இந்த ஆலயத்தை செப்பனிட்டு பாதுகாத்தார். குழந்தை பாக்கியத்திற்காக இங்குள்ள அர்த்தநாரீஸ்வரருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்கின்றனர். இந்த சிவபெருமான் சுயம்புவாக தானாக தோன்றியவர் என்பதால் தான் தோன்றீஸ்வரர் என்றும் பெயர் பெற்றார். மூலவரான எழுத்தரிநாதர் கருவறை முன்புறம் தீண்டி மற்றும் முண்டி இருவரும் துவார பாலகர்களாக உள்ளனர். இவர்களை மிக அரிதாகவே நாம் சிவாலயங்களில் காண முடியும். நர்த்தன விநாயகர், சூரியன், பைரவர், கால பைரவர், சந்திரன், பிச்சாண்டவர், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, காட்சி கொடுத்த நாதர், துர்க்கை, நால்வர், கன்னிமூல கணபதி,
பாலசுப்பிரமணியர், கைலாய லிங்கம், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, மகாலிங்கம், மகாலட்சுமி, விஷ்ணு துர்க்கை, நடராஜர், ஜேஷ்டா தேவி போன்ற தெய்வங்களையும் நாம் இங்கு தரிசிக்கலாம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்த பொழுது பார்க்கடலிலிருந்து தோன்றிய மூத்த தேவி என அழைக்கப்படும் ஜேஷ்டா தேவியும் இங்கு இருந்து அருள்பாலிப்பது சிறப்பு. இந்த மூத்த தேவிதான் பின்னர் மூதேவி என்று ஆனதும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜேஷ்டா தேவி பல்வேறு பரிகார தோஷங்களை நீக்க வல்லவர். சைவ சமய குரவர்கள் நால்வருள் ஒருவரான திருநாவுக்கரசர் சனியும் வெள்ளியும் திங்களும் என தொடங்கும் தேவார பாடலில் இனியனாய் நின்ற இன்னம்பர் ஈசனே என்று இந்த தல இறைவனை பற்றி பாடியுள்ளார். இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது. மூலவரின் விமானம் யானை படுத்திருப்பது போன்ற தோற்றமுடைய கஜ பிருஷ்ட வடிவில் அமைந்துள்ளது. இதில் 5 கலசங்கள் உள்ளன. இவை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எனும் இறைவனின் 5 தொழில்களை குறிக்கின்றது. தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை ஸ்தலங்களில் 45வது ஸ்தலம் இது ஆகும். இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் செண்பக மரம் மற்றும் பலா. இந்த ஆலயத்தில் எழுத்தறி நாதரை வழிபட்டு 27 நெய் தீபங்கள் ஏற்றினால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்று கூறுகின்றனர். இந்த ஆலயத்தில் இறைவன் எழுத்தறி நாதேஸ்வரர், அச்சரபுரீஸ்வரர், தான் தோன்றீஸ்வரர், ஐராவதேஸ்வரர் என்றும் இறைவி பூங்குழல் அம்மை, சுகந்த குந்தலாம்பிகை, நித்திய கல்யாணி என்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றார். இங்குள்ள பைரவரை தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பால், பன்னீர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வதுடன் நெய் தீபம் மற்றும் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் மற்றும் உடற்பிணிகள் அகலும் என்று நம்பப்படுகிறது. இங்குள்ள நடராஜர் சிலை கடலில் இருந்து கிடைத்ததாக கூறப்படுகிறது. இவரை திருவாதிரை நாட்களில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் அனைத்து வகையான செல்வங்களும் கிடைக்கும். இதனால் ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை தினத்தன்று இங்கு திருவாதிரை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கும்பகோணத்திலிருந்து 6ஆம் எண் டவுன் பஸ்ஸில் இந்த ஆலயத்திற்கு செல்லலாம். கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை செல்லும் சாலையில் புளியஞ்சேரியிலிருந்து வடக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திற்கான கூகுள் மேப் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. இந்த ஆலயத்திற்கு மிக அருகில் திருப்புரம்பியம் சாட்சிநாதர் ஆலயமும் அமைந்துள்ளது. இந்த கோடை விடுமுறையில் நீங்களும் உங்கள் குழந்தைகளுடன் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று உங்கள் குழந்தைகள் கல்வி வளர்ச்சி மேலோங்க வழிபட்டு வாருங்கள். ஓம் நமச்சிவாய.